கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த 365 நாட்களும் நம்மை பாதுகாத்தார், வழிநடத்தினார், பராமரித்தார், போஷித்தார். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தார். அதற்காக நன்றி சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, இந்த நாள் வரையிலும் பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே, ஆண்டுகளிலே புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். அந்த புதிய காரியம் இப்பொழுதே உண்டாகிவிட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியாக பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கென்று முடித்து தீர்த்துவிட்டார். இனி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதியதாயிருக்கும். வனாந்தரமான வாழ்க்கையிலே உங்களுக்கென்று புதிய வழிகள் திறக்கும். ஒரு கற்பாறையின் மேலே தனித்தவளாய் அமர்ந்து உங்களை சூழ்ந்திருக்கிற வறண்ட நிலத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வறண்ட நிலத்தை செழிப்பானதாய் மாற்றுவார். அநேக வழிகள் உருவாகும். அநேக ஜாதிகளும் ஜனங்களும் உங்களை தேடி ஓடி வருவார்கள். உங்களுக்கு ஒரு புதிய நாமம் தரிப்பிக்கப்படும். புதிய ஆவியினாலே கர்த்தர் உங்களை மூடிக்கொள்ளுவார். புதிய கிருபையும் புதிய பலனும் உங்களுக்கு வழங்கப்படும். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள், இளைத்து போக மாட்டீர்கள். ஆம், கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களையும் செய்வார். எரேமியா 33:3 சொல்லப்பட்டபடி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்யப் போகிறார். யோவேல் 2:21 சொல்லப்பட்டபடி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதன் நிமித்தமாக நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் புதிய காரியங்களை மாத்திரமல்ல, பெரிய காரியங்களையும் உங்களுக்கு செய்வார். மாத்திரமல்ல, அரிய காரியங்களை, அரிதான காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அரிது அப்படின்னு சொன்னால் அருமையானது என்று சொல்லி அர்த்தம். அபூர்வமானது என்று சொல்லி அர்த்தம். கடினமானது, அடைய முடியாதது என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களுக்கு அருமையான காரியங்களை செய்கிறார். எலிசா எலியாவை நோக்கி, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு எலியா, அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி ஒரு நிபந்தனையோடு கூட எலிசா 2 மடங்கு ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வழி காண்பித்தார்.
பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு அருமையான காரியங்களை செய்வார். இந்த ஆண்டு முழுவதும், 2025ஆம் ஆண்டு முழுவதும் நீங்கள் பாலைவனமாய் அல்ல பசுஞ்சோலையாய் இருப்பீர்கள். நந்தவனமாய் நீங்கள் வாசம் வீசுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மலர்ந்து பூ பூத்து வாசனை வீசும். இந்த வாசனைக்கு அநேகர் ஓடி வருவார்கள். இது இயேசுவுடைய வாசனையாக இருக்கும். நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபங்கள் உங்களை தேடி வந்து உங்களுடையதாய் மாறும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொண்டிருக்கிறார். அதிகார மையங்கள் உங்களுக்கென்று திறக்கப்படுகிறது. புதிய சிநேகிதர்கள் உங்களுக்கென்று உருவாகிறார்கள். புதிய பதவிகளுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அதுவரையிலும் காணாத ஒரு பாதை, செங்கடல் இரண்டாய் பிளந்து அதுவரையிலும் அவர்கள் நடக்காத ஒரு பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்தினாரே, அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஒரு புதிய பாதைக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்தி செல்லப் போகிறார். அதனாலே நீங்கள் பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.